நண்பர்களே, டெக்ஸாமெத்தாசோன் என்ற ஒரு மருந்தை வாய் வழியாகவோ நாளத்தின் வழியாகவோ செலுத்தும் போது கொரோனா நோயாளி உயிரிழப்பை தடுக்க முடியுமா? அது மட்டும் இல்லாமல் விலை குறைவான இந்த மருந்தை நம்ம ஏற்கனவே ஆஸ்துமா, முடக்குவாதம், சில வகையான கேன்சருக்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். ஏற்கனவே பயன்படுத்திட்டு வர விலை குறைவான இந்த மருந்து எப்படி கொரோனா நோயாளி உயிரிழப்பை குறைக்குது என்றதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதற்கு முன்னாடி வீடியோவில் சில பேர் மாஸ்க் அணிகிறாங்க. அந்த மாஸ்க்கை மூக்குக்கு கீழே, வாய்க்கு கீழே, சில பேர் பார்த்தோன்னா ஒன் சைடு காதில் மட்டும்தான் மாஸ்க் தொங்குது. ஸோ எதுக்காக நம்ம மாஸ்க் அணியிறன்ற ஒரு பர்பஸே மறந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி மாஸ்க் அணியிறதுனால அவங்களே நோய் தொற்று பாதிப்புக்கு உள்ளாகலாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்படி சரியான முறையில் மாஸ்க் அணிந்து நம்மளை நோய் தொற்றுலேருந்து தற்காத்து கொள்ளலான்றதான் பார்த்தோம். அதை பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் மெடிக்கோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். யூடியூப்பில் தமிழ் மெடிக்கோஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் தெரியும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு அது கூட ஒரு பெல் ஐக்கன், ஆன்லைன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வரும் ஹெல்த் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு இந்த கொரோனா வைரஸ் நம்ம உடலில் என்ட்ரி ஆன பிற நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இந்த கொரோனாவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. இதனால் கொரோனா வைரஸ்க்கும் நம்முடைய இம்யூன் சிஸ்டத்துக்கும் இடையே ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இந்த போரில் கொரோனாவை அழிக்கிறதுக்காக நம்முடைய இம்யூன் சிஸ்டம் உச்சகட்ட பலத்தை காமிச்சு இந்த கொரோனாவை அழிக்கும் முயற்சியில் ஈடுபடுதுங்க. இதற்காக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஓவராக ரியாக்ஷன் பண்ணுதுங்க. ஸோ இப்படி ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறதுனால இந்த கொரோனா வைரஸ் அழியுதோ இல்லையோ, இதன் விளைவாக நமக்கு நாங்கள் மூச்சு திணறல் ஏற்படுது, தலைவலி ஏற்படுது, உடல் வலி ஏற்படுது, காய்ச்சல் ஏற்படுது, சில சமயம் இழுப்பும் கோமாவும் கூட ஏற்படுதுங்க. இன்னும் சில பேர் உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுதுங்க. ஸோ இந்த உயிரிழப்பு எப்படி ஏற்படுதுன்னா, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறதுனால நம்ம உடலில் இருக்க பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆகுதுங்க. இதனால் நம்ம உடலில் இருக்க வைட்டல் ஆர்கன் சொல்லக்கூடிய இதயம், நுரையீரல், மூளை, சிறுநீரகத்துக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டம் போக மாட்டேங்குதுங்க. இதனால் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகுது. நம்ம கடைசியில் உயிரிழப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்மளுடைய உயிரிழப்பை குறைக்கணும், இந்த காம்ப்ளிகேஷன்லாம் குறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இம்யூனிட்டியோட ஓவர் ரியாக்ஷனை குறைக்கணுங்க. ஸோ இப்படி இம்யூனிட்டியோட ஓவர் ரியாக்ஷனை குறைக்க தான் நம்ம டெக்ஸாமெத்தாசோன் என்ற ஒரு மருந்தை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளிக்கு கொடுக்குறோங்க. அதாவது 50,000 நபர்களுக்கு இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதில் 12,000 நபர்களுக்கு வென்டிலேட்டர், அதாவது செயற்கை சுவாசம் தேவைப்படுதுன்னா அந்த 12,000 நபர்களுக்கு நம்ம இந்த டெக்ஸாமெத்தாசோன் என்ற ஒரு மருந்தை கொடுக்கும்போது அதில் 11,000 நபர்களுக்கு மட்டுமே செயற்கை சுவாசம் கொடுத்தா போதும், அதாவது வென்டிலேட்டரில் நம்ம அட்மிட் பண்ணால் போதும். மீதி இருக்க 1000 நபர்களுக்கு நார்மல் ஆக்சிஜன் கொடுக்குற அளவுக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த டெக்ஸாமெத்தாசோன் என்ற ஒரு மருந்தை பயன்படுத்தி நம்ம கொரோனா நோயாளி உயிரிழப்பை குறைக்க முடியுமே தவிர தடுக்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்களாம், இந்த மருந்து தான் இனிஷியலாக கொரோனா வைரஸுக்கு எதிராக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் கொரோனா வைரஸை ஒழிக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ட்ரக், அந்த ஆன்டிவைரல் ட்ரக், அதாவது ஃபேவிபிரவார் என்ற ஒரு ட்ரக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய தமிழ் மெடிக்கோஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன்.